இங்கே வலின்னா ஹார்ட் அட்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கத்தில் வலி இருந்தால் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இல்லை உங்களுக்கு சர்க்கரை இருக்கும், நீங்கள் எந்த விதமான உடற்பயிற்சி செய்யாத சோம்பேறியாக இருப்பீங்க. இடப்பக்கம் வலி வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக், நெஞ்சில் வலி வந்தால் ஹார்ட் அட்டாக், இடப்பக்கம் வலி வந்தால் இங்கே வலி வந்தால் ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு இப்போ இருக்கு நீங்கள் சொல்கிற வலி இல்லை, அது எக்ஸ்ட்ரீம். ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டுக்கு 26 வயசு 30 வயசு இருக்குது, அவருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. டென்னிஸ் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற ஒரு இளைஞருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஜிம்னாசியத்தில் போய் தூக்குன புனித்துக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னு கேட்டால் அவர் உடம்பு செக் பண்ணாமையே போய் அக்ரெசிவ் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? உடம்பு தெம்பாக இருக்கிறது. உடம்பெல்லாம் வருத்தி 6 பேக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியாது. பிறக்கும்போது ஹார்ட்டில் மிஸ்டேக் இருக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், சிகரெட் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். சரியான லைஃப் ஸ்டைலில் எடை 90-95 கிலோ இருக்குது, நைட்டில் தூங்கும்போது குரட்டை விடுறீங்க, உடம்புல சுகர் இருக்குது, உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் பார்க்காம போய் ஜிம்னாசியத்தில் போய் நீ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் ஜிம்மில் போய் வெயிட் தூக்கலாம்ட்டு இருக்கேன், ஓடலாம்ட்டு இருக்கேன், 2 கிலோ ஓடலாம்ட்டு இருக்கேன்னா, இப்போ இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், தெரியுமோ இல்லையோ? ட்ரெட்மில் டெஸ்டிங் பண்ணி டாக்டர் இஸ் ஃபிட் டு கிளைம் தி மலை ஏறலாம்னு சொன்னால் தான் இங்கே பண்ண முடியும். நீங்கள் ஃப்ளைட்டில் போய் பைலட் இருக்காரோ இல்லையோ, அவருக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஃபிட்னஸ் கொடுத்தா தான் அவர் ஓட்ட முடியும். நாம் என்ன சாப்பிடணுங்கிறத பொறுத்து தான் நம்ம உடம்புல நிலைமை. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, தோள்பட்டை வலிக்குதுன்னா உங்கள்கிட்ட உடற்பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். இளைஞர்களுக்கு 15 வயசு 20 வயசு 40 வயசு வரைக்கும் உடம்புல வலியே இருக்கப்படாது. ஏன்னா உடற்பயிற்சி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம்ல, சாப்பிட்றது லைஃப் ஸ்டைல் இல்லை, பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் கிடையாது, சிகரெட் போட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி இது லைஃப் ஸ்டைல் கிடையாது. லைஃப் ஸ்டைலுங்கிறது எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். பசிக்கணும், சாப்பிட்ற ஆகாரம் உள்ளே போகணும், ஜீரணமாகணும், மோஷன் போகணும், யூரின் வரணும், படுத்தா தூக்கம் வரணும். அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா நீங்கள் அந்த வலி இருக்கிற இடத்துக்கு வேலை கொடுக்கலன்னு அர்த்தம். படுத்தா தூக்கம் வரணும், நடந்து போகலாம், 2 கிலோவுக்கு நடந்து போகலாம், மோட்டர் பைக் இல்லைனாலும் பரவாயில்ல, நடக்க முடியும்னால. அதுக்காக தான் ஃபிசிக்கலி யூ மஸ்ட் பி ஃபிட். நல்ல புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டா சப்ளிமெண்ட் என்ன வேண்டியிருக்கு? யூஸ்வலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், பிரமிட் மாதிரி போட்டிருக்கோம். கீழே வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கணும், அரிசி, வீட்டு, சீரியல்ஸு, சிறுதானியங்கள் இருக்கணும், அப்புறம் வைட்டமின்ஸ் இருக்கணும், அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாமே ராகி, களி, கம்பு, சோளம், சிறுதானியங்கள், மிளகு, திப்பிலி, கடுகு எல்லாமே சாப்பிடணும். கொஞ்சம் பேர் வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் உடம்பு இழைக்கிறதுக்காக நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்காக பெண்கள் சரியாக சாப்பிட்றதில்ல. 80 கிலோ 50 கிலோ வந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சப்ளிமெண்ட். அந்த காலத்துலலாம் நம்ம வைட்டமின்ஸாக சாப்பிட்டோம், ஒன்றும் இல்லை. இப்போ கூட நான் வைட்டமின் சாப்பிட்றதில்ல. நார்மல் ஃபுட்டு, நார்மல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டு ஒரு எக்கு சாப்பிட்டா தப்பில்லை. உடம்புல ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தி வரும். கொஞ்சம் பேருக்கு உடம்பெல்லாம் எக்ஸிமா வரும். புரோட்டீன் பவுடர் அதிகமாகும் பொழுது உடம்பு ஃபிட் ஆகலாம், பட் எனர்ஜி குறையும். பேலியோ டயட்டுன்னு சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் உடம்பு இழைக்கும், 20 கிலோ 30 கிலோ இழைக்கும். ஆனால் உடம்புல தெம்பு இருக்காது, மூளை ஒர்க் பண்ணாது. அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைஃப் இருக்க வேண்டாம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக போயிடலாம் மேலே.